நாமாக வலுக்கட்டாயமாக ஷைத்தானுடைய வலையில் விழக்கூடிய நிகழ்வுகளும் உண்டு. என்றைக்குமே நாம் சில இடங்களுக்கு போவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அதில் முக்கியமாக குறிப்பாக கோயில், இது போன்ற ஸ்தலங்கள், அது அந்நியவர்களுக்கு, அது மாற்று மதத்தவர்களுக்கு தெய்வம். ஆனால் நம்மை பொறுத்தவரை நேர் ஆப்போசிட்டு தான். அது இப்லீஸினுடைய கூடமாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்திலே நல்ல சக்தியையும் படைத்திருக்கிறான், தீய சக்தியையும் படைத்திருக்கிறான். நல்ல சக்திகள் மலாய்க்கத்துமார்களுடைய அந்த தர்பாரிலிருந்து வெளிப்படக்கூடியது. தீய சக்தி என்பது அருவருப்பின் உச்சம் கேடுகட்ட ஷைத்தானிடமிருந்து வெளிப்படக்கூடியது. ஷைத்தான் மனித வாழ்க்கையை நிர்மூலமாக்கக்கூடியவன். ஷைத்தான் நிம்மதியை பறித்து மனிதனை கவலையிலும் மிகப்பெரும் சங்கடத்திலும் காலமுழுக்க ஆழ்த்தக்கூடியவன். கேடுகட்ட ஷைத்தான் பாவங்களை தூண்டி அல்லாவிற்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பாந்தத்தை, அல்லாவுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பலமான தொடர்பை அறுத்தெறிய துணிபவன். அதனால் வாழ்க்கையில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுவது ஒவ்வொருவருக்குமே மிக பெரும் அவசியம். சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையில் முழித்த உடனேயே ஒருவர் மூக்கை சுத்தப்படுத்தட்டும். காரணம், அந்த மூக்கில் இப்லீஸ் தங்குகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு நேரத்தில் ஒழுங்கான முறையில் ஓதிட்டு படுக்காமல், ஒழுவுடைய மாஹவுல் இல்லாமல், கேடுகட்ட அந்த மொபைலினுடைய அந்த இதுகளை பார்த்துட்டு கொண்டுட்டு அப்படியே தூங்கக்கூடியவனுக்கு ஷைத்தான் அந்த மூக்கிலேயே குடுத்தனம் நடத்த ஆரம்பிச்சிட்றான். அதனால் காலையில் எழுந்த உடனேயே ஒழு செய்யும்போது மூக்கை நல்லா சிந்தி என்ன செய்யணும். கேடுகட்ட ஷைத்தான் அந்த உள்புறத்திலிருந்து வெளியில் கக்கப்படுகிறான், துப்பப்படுகிறான். சகோதரர்களே, இந்த ஷைத்தானுடைய தாக்கம் ஒரு மூமினுக்கும் படுபயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பான குர்ஆன் ஷரீஃபுடைய திலாவத்தும் அவனுடைய தொடர்ந்த நினைவுகளும் தொழுகையும் தான் அந்த கேடுகட்டவனை தடுத்து நிறுத்தக்கூடிய கேடயங்களாக இருக்கின்றன. ஷைத்தான் பலவாறாக கெடுக்கிறான். சகோதரர்களே, நாமாக வலுக்கட்டாயமாக ஷைத்தானுடைய வலையில் விழக்கூடிய நிகழ்வுகளும் உண்டு. என்றைக்குமே நாம் சில இடங்களுக்கு போவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அதில் முக்கியமாக குறிப்பாக கோயில், இது போன்ற ஸ்தலங்கள், அது மாற்று மதத்தவர்களுக்கு தெய்வம். ஆனால் நம்மை பொறுத்தவரை நேர் ஆப்போசிட்டு தான். அது இப்லீஸினுடைய கூடமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் அந்த கோயில்களுக்கு சென்று சுற்றி பார்ப்பது, அவர்கள் நடத்தக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொள்வது ஷைத்தானின் தொடுதலை மிகவும் தீவிரமாக்கிவிடும். சகோதரர்களே, ஒரு பைத்தியக்கார சேனல், அது என்ன சேனல், ஏது சேனல் சொல்லி கேட்க வேணாம். நோன்பு நேரம் அவர்களுக்கு நான் எச்சரிக்கை தரும் விதமாக சொல்கிறேன். உங்களுடைய அந்த பயணத்தை அல்லாவுக்கும் அவன் ரசூலுக்கும் உகந்த நிலையில் அமைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஃபேமஸாக இருக்கிறீர்கள் என்பதற்காக இன்னும் பல நேயர்களை நீங்கள் பெற வேண்டும் என்ற ஒரு விளம்பர யுக்தியோடு ஆபத்தில் கை வைக்காதீர்கள். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை பரிசுத்தமானது, யாருக்கும் எந்த நேரத்திலும் வளைந்து கொடுக்காதது. இந்த ஷரியத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே வேறு வகையாக பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொள்வது, அந்த மக்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களில் அங்கு சென்று தங்குவது, அங்கு சென்று சுற்றி பார்ப்பது, இது போன்றவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம், இப்லீஸினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில், இப்லீஸினுடைய ஆக்கிரமிப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களை நான் சொல்லிடுறேன். ஒன்று, மாற்று மத மக்களால் வழிபடக்கூடிய தெய்வங்களின் பீடங்கள். 2, மலஜல உபாதைகளுக்காக நாம் செல்லக்கூடிய பாத்ரூம் அல்லது வேறு வகையான காடு, இது போன்றவைகளில் மனித சஞ்சாரமற்ற பகுதிகளில் என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது. மலையடி வாரங்களில் செல்லக்கூடாது. அதே போல் மனிதர்கள் புழங்காத பாலும் கிணறுகள் இருக்கிறதல்லவா, அந்த கிணற்றுக்கு பக்கத்திலும் செல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மகரிபுடைய நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை, மகரிபுடைய நேரங்கள் சொன்னால் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளை வெளியில் அனுமதிக்காதீர்கள். இந்த நேரத்தில் செடிகள் முளைப்பதைப் போல ஷைத்தான் முளைக்கிறான் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பெரியவங்க சில பேர் இந்த கற்கள் நேரத்தில் குழந்தைகளை வெளியில் விடாதீங்கன்னு சொல்கிறதுல மார்க்க ரீதியாக பல விடயங்கள் இருக்கின்றன. சகோதரர்களே, அதனால்
இந்த ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து நாம் அனுதினமும் பாதுகாப்பு பெறக்கூடிய அளவுக்கு நாம் சில விஷயங்களை செய்தாக வேண்டும். முதலில் படுக்கும்போது அதிகமாக தஸ்பீஹ் இறை நினைவுகளோடு படுக்கணும், ஒலுவோடு படுக்கணும். இரண்டாவது, அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற இந்த வாசகத்தை, இந்த மந்திர வார்த்தையை தினசரி வாழ்க்கையில் 7 முறை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக ஆயத்துல் குர்சியை ஓதி நெஞ்சத்தில் ஊதிக்கொள்ள வேண்டும். அதே போல் உள்ளங்கையில் ஊதி உடம்பு முழுக்க தடவி கொள்ள வேண்டும். குழந்தைகளை அனுப்பும்போது அவர்களுக்கு ஊதிவிட வேண்டும். இது போன்ற செயல்பாடுகளை நாம் செய்தோமேயானால் சிறிய காலங்களிலேயே ஷைத்தானுடைய தொடுதல் இல்லாமல், ஷைத்தானுடைய வழிகேடு இல்லாமல் பிள்ளைகள் கார்மானம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய பலமான எதிரியான, நம்முடைய பலமான எதிரியான ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் சமூகங்களையும் பாதுகாத்தருள்வானாக. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து சொல்லித்தந்த நமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.